Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி வழங்கினார். செங்கோட்டையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பங்கேற்று அந்த பள்ளியில் பயிலும் 220 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் அருள்மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி துணை கொறடாவும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு ரவி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பூரில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பழகுடோன் பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைத்து தர பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து நிழற்குடை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொகுதி மேம்பாட்டு நிதி வரக்கூடிய இந்த 3 கோடி ரூபாயில இந்த தொகுதியில் இருக்கின்ற பல்வேறு பணிகள் மக்களினுடைய கோரிக்கையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு பணிகள் இந்த பகுதியில கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அருகாமையில் இருக்க செந்தில் நகர் இது போன்ற பகுதிகளெல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் நான் சட்டமன்ற உறுப்பினரான உடனேயே இங்கு வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்ட கட்டிடங்களை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். கூடலூர், கரிக்கிளி ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 நியாய விலை கடைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த அவர் கடம்பூர் பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிழற்குடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக நகர கழகம் சார்பாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசிய கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன், திறனற்ற ஸ்டாலின் அரசை மக்கள் தூக்கி எறிய தயாராக உள்ளனர் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், நகர செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.